ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிரபாஸ் மேக்ஸ். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து ஒரு நல்ல அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7951 வேகன்சி. அதில் சென்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 652 வேகன்சி வந்து வருது. இந்த ஜேஇ ரெக்ரூட்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன போஸ்ட் வருது அப்படின்னா ஜேஇ டிஎம்எஸ், கெமிக்கல் அண்ட் மெட்டாலஜிக்கல் அசிஸ்டன்ட், கெமிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச், மெட்டாலஜிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச், இது எல்லா போஸ்ட்டுக்குமே சேர்ந்து ஒரே நோட்டிஃபிகேஷனில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வந்து அப்ளை பண்ணலாம், என்னென்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குது, யார் யார் எலிஜிபிளாக இருப்பாங்க, அதுக்கு என்ன ஏஜ் லிமிட்டு, அதை A to Z இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் பார்த்திங்க அப்படின்னா 30/7/2024. க்ளோசிங் டேட் பார்த்தோம் அப்படின்னா 29/8/2024. நம்ம ஃபில் பண்ணுறதுல எதுவும் வந்து தப்பாக ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு கரெக்ஷன் விண்டோ வந்து எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா 30/8 8/9 வரைக்கும் மாடிஃபிகேஷன் விண்டோ வந்து ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. அதில் வந்து நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அதை வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் அண்டு மெட்டாலஜிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச், இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லெவல் 7ஓட பேசிக் பே பார்த்திங்க அப்படின்னா 44,900. ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா 1/1/2025 அன்னைக்கு 18 36 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓகேவா? இதில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 17 வேகன்சி தான். கெமிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச், மெட்ரலஜிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச், இந்த வேகன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஆர்பி கோரக்பூரில் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? மற்றதில் பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர், டிபார்ட் மெட்டீரியல் சூப்பரண்டன்ட், கெமிக்கல் அண்டு மெட்டாலஜிக்கல் அசிஸ்டண்ட், இது பார்த்திங்க அப்படின்னா லெவல் 6. பேசிக் பே பார்த்திங்க அப்படின்னா 35,400. இதுக்கான ஏஜ் லிமிட்டும் பார்த்திங்க அப்படின்னா 18 to 36, 1/1/2025 அன்னைக்கு 18 to 36 வயசுக்குள்ளே இருக்கணும். இதுக்கான வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா 7,934. முதலாக பார்த்திங்க அப்படின்னா 7,951 வேகன்சி வந்து இந்த நோட்டீஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா 18 36 வயசு வரைக்கும். இப்போ கொரோனா டைம்னால் ஒரு 3 இயர்ஸ் வந்து நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது 1/1/2025 படி 18 36 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஓகேவா? பார்த்தோம் அப்படின்னா 18 36 வயசுக்குள்ளே அன்ரிசர்வ்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 2/1/1989, அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி ஓபிசி நான் கிரிமி லேயரை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா 2/1/1986, அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. SC/STயை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா 2/1/1984, அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க எலிஜிபிள் கிடையாது. லோயர் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா 1/1/2007, அதுக்கப்புறம் பிறந்தவங்க இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. அதுக்கு முன்னாடி பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து எலிஜிபிளாக இருப்பாங்க. ஓபிசி நான் கிரிமி லேயரில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து எக்ஸம்ஷன் கேட்குறவங்க அவங்க வந்து ஓபிசி போஸ்ட்டுக்கு மட்டும்தான் எலிஜிபிள் ஆவாங்க. அதிக மார்க் எடுத்திருந்தாலுமே அவங்க வந்து அன்ரிசர்வ்டு போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் ஆக மாட்டாங்க. அதாவது ஏதாவது ஒரு கேட்டகரியில் அவங்க வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கேட்டு இந்த ரெஸ்பெக்டிவ் கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் வந்து எலிஜிபிள் ஆகிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்டு ஜேஇ எக்ஸாம் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா A3, B1, B2, C1 மொத்தம் வந்து 4 மெடிக்கல் கேட்டகரி வந்து பார்க்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே வந்து ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும். இது விஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா A3க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் ஆஃப் லென்ஸ் வந்து 2 டயாப்டர் மேலே இருக்கக்கூடாது. ஓகேவா? வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ் தான் எல்லாத்துக்குமே. இவங்க வந்து கண்டிப்பாக வந்து கலர் விஷன், பைனாகுலர் விஷன், நைட் விஷன், மீசோபிக் விஷன் எல்லாத்துக்குமே வந்து கிளியர் பண்ணணும். இதே வந்து B1 பார்த்திங்க அப்படின்னா பவர் ஆஃப் லென்ஸ் வந்து 4 டயாப்டர் மேலே வந்து இருக்கக்கூடாது. இவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா கலர் விஷன், பைனாகுலர் விஷன், நைட் மீசோபிக் விஷன் எல்லாமே வந்து கிளியர் பண்ணணும். இதே B2 பார்த்திங்க அப்படின்னா பவர் ஆஃப் லென்ஸ் வந்து 4 டயாப்டர் மேலே வந்து இருக்கக்கூடாது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பைனாகுலர் விஷன் மட்டும் அவங்க வந்து பாஸ் பண்ணால் போதும். ஒருவேளை கலர் பிளைண்ட்னஸ் இருக்கிறவங்க A3க்கும் B1க்கும் எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா வந்து கலர் விஷன் டெஸ்ட்டில் வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பாஸ் ஆக மாட்டாங்க. அதனால் A3, B1க்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருக்கிறவங்க எலிஜிபிள் இல்லை. கலர் பிளைண்ட்னஸ் இருக்கிறவங்க B2, C1க்கு வந்து எலிஜிபிள் ஆவாங்க. அடுத்து C1க்கு பார்த்திங்க அப்படின்னா 6/12, 6/18 வித்தவுட் கிளாஸஸ் தான். ஒருவேளை நீங்கள் வந்து லேசிக் சர்ஜரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து A3 ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு மட்டும்தான் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா B1, B2க்கும் வந்து எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து மாற்றினதுனால லேசிக் சர்ஜரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா A3 ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு மட்டும் வந்து நீங்கள் எலிஜிபிள் கிடையாது.
ஒருவேளை சிலிண்ட்ரிக்கல் பவர் வந்து இருந்தது அப்படின்னா அதையும் வந்து ஆட் பண்ணி தான் வந்து இந்த 4 டயாப்டர் 2 டயாப்டர் எல்லாமே வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. அடுத்து எக்ஸாமுக்கான ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 500 ரூபா. யார் யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டு ஓபிசி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து 500 ரூபா. இதே வந்து எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேனு ஃபீமேலு டிரான்ஸ்ஜெண்டர் மைனாரிட்டிஸ் ஆர் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ் இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 250 ரூபா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி வந்து அட்டன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு திரும்ப வந்து ஓபிசி அன்ரிசர்வ்டாக இருந்தால் 400 ரூபா வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இதே வந்து எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேனு ஃபீமேல் இவங்களாக இருந்தால் 250 ரூபா வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக சிபிடி 1 அட்டன் பண்ணால் தான் இந்த ஃபீஸ் வந்து நமக்கு ரீஃபண்ட் ஆகும். அடுத்து ஆர்ஆர்பி ஜேஇ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டெக்னிக்கல். செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் ரெண்டுமே வரும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் டிபிடி பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து 30 கொஷின், ரீசனிங் 25 கொஷின், ஜென்ரல் அவேர்னஸ் 15 கொஷின், சயின்ஸ் வந்து 30 கொஷின், மொத்தம் வந்து 100 கொஷின். 90 நிமிஷத்தில் வந்து 100 கொஷின் வந்து அடிக்கணும். ஓகேவா? இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா 1/3, அதாவது 3 கொஷின் தப்பு பண்ணிங்க அப்படின்னா 1 மார்க் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. சிபிடி 1 வந்து கிளியர் பண்ணவங்க செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 டைம்ஸ் வந்து எடுப்பாங்க. ஓகேவா? அது வந்து வேகன்சியை பொறுத்தளவு 15 டைம்ஸ் மேபி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். அது வந்து ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷனோட விருப்பம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் வந்து கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணுறீங்களோ அந்த கட் ஆஃப் வச்சு தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கும் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ ஒருவேளை வந்து நீங்கள் அன்ரிசர்வ்டு கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டில் தான் வந்து உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. ஓபிசியில் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா ஓபிசியில் தான் கிளியர் பண்ணுவீங்க. அன்ரிசர்வ்டில் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா வேகன்சி வந்து அதிகமாக இருக்கும். ஓபிசியில் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா வேகன்சி வந்து கம்மியாக இருக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி 1 பொறுத்தளவு நீங்கள் வந்து கட் ஆஃப் வந்து அன்ரிசர்வ்டு கட் ஆஃபில் வந்து கிளியர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேஜை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா மேக்ஸு, ரீசனிங்கு, ஜென்ரல் சயின்ஸு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 85% மார்க் வந்து வந்துடுது. அதனால் இந்த 3 சப்ஜெக்ட் வந்து ரொம்ப முக்கியம். எஸ்எஸ்சி பேங்கிங் படிக்கிறவங்க எல்லாமே வந்து சிபிடி 1க்கு வந்து காம்படிஷன் வரதுனால கட் ஆஃப் வந்து அதிகமாக தான் வரும். வேகன்சி வந்து கம்மியாக இருக்கிறதுனால, முன்னாடி இருக்கிறத விட கம்மியாக இருக்கிறதுனால கட் ஆஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75% வந்து நீங்கள் சிபிடி 1 வந்து ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சிபிடி 1 வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி படிக்கிறது அதை பற்றி வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? அதில் வந்து எந்தெந்த டாபிக் படிக்கணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுக்கறதுனால இதில் வந்து அதை பற்றி நான் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணி கொடுக்கல. ஓகேவா? செகண்ட் ஸ்டேஜ் சிபிடியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் 15 கொஷின், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 15 கொஷின், கம்ப்யூட்டர் வந்து 10 கொஷின், பேசிக்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் வந்து 10 கொஷின், டெக்னிக்கல் வந்து 100 கொஷின் கேட்பாங்க. மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 150 கொஷின். டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 120 நிமிஷம். இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கிங் வந்து 1/3 இருக்குது. 3 கொஷின் தப்பு பண்ணிங்க அப்படின்னா 1 மார்க் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. செகண்ட் ஸ்டேஜ் சிபிடியை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா விர்ச்சுவல் கால்குலேட்டர் வந்து வச்சுருப்பாங்க. ஒரு சில கொஷின்ஸ் வந்து சம் பேஸில் வந்து கேட்பாங்க. அதனால் வந்து விர்ச்சுவல் கால்குலேட்டர் வந்து அவைலபிளாக இருக்கும். இதை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா எது முக்கியம் அப்படின்னா டெக்னிக்கல் எபிலிட்டிஸு, என்விரான்மெண்ட்டு, கம்ப்யூட்ரு. ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிபிடி 1க்கு வந்து நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸ் ப்ளஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து படிச்சிருப்பீங்க. அதனால் அதுக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்காமல் டெக்னிக்கலு, என்விரான்மெண்டல் சயின்ஸு ப்ளஸ் கம்ப்யூட்டருக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். சிபிடி 1க்கும் சிபிடி 2க்கும் மினிமம் வந்து 2 months கேப் வந்து இருக்கும். நீங்கள் எக்ஸாம் முடித்தோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது சிபிடி 1 எக்ஸாம் எழுதும்போதே கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணணுன்ற நம்பிக்கையோடு வர மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நீங்கள் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த உடனேயே சிபிடி 2க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். மினிமம் 2 months வந்து கேப் கொடுப்பாங்க. அதனால் அந்த டைமில் வந்து கண்டிப்பாக நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஏன்னா வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து படித்ததே தான் திரும்ப வரப்போகுது. அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் குரூப்பு. இந்தந்த டெக்னிக்கல் டிகிரி படித்தவங்க இந்த எக்ஸாம் குரூப் கீழே தான் வருவாங்கன்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மெஷினிங் இன்ஜினியரிங், டூல்ஸ் அண்ட் மிஷினிங் இன்ஜினியரிங், டூல்ஸ் அண்ட் டை மேக்கிங் இன்ஜினியரிங்,
இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீமில் வந்து படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து மெக்கானிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் எக்ஸாம் குரூப்பை வந்து செலக்ட் பண்ணணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்தளவு எலக்ட்ரிக்கலில் வந்து எது சப்ஸ்ட்ரீமில் படிச்சிருந்தாலும் எலக்ட்ரிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதில் ஏதாவது ஒரு சப்ஸ்ட்ரீமில் படிச்சிருந்தாலும் அவங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், பிஎஸ்சி சிவில் இன்ஜினியரிங் இன் 3 years டியூரேஷன், அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவில் அண்ட் அலைடு இன்ஜினியரிங், இதில் ஏதாவது ஒரு சப்ஸ்ட்ரீமில் படிச்சிருந்தாலும் அவங்க வந்து சிவில் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்து கெமிக்கல் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அண்டு ஃபிசிக்ஸ் இது படிச்சிருக்கவங்க வந்து இஎம்ஏ குரூப்பை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. கெமிக்கல் சூப்பர்வைசருக்கு பார்த்திங்க அப்படின்னா டிகிரி ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட் இன் கெமிக்கல் டெக்னாலஜி வந்து படிச்சிருக்கணும். மெட்டலர்ஜிக்கல் சூப்பர்வைசர் பார்த்திங்க அப்படின்னா டிகிரி ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட் இன் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கணும். இந்த 2 போஸ்ட்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா நாலேஜ் ஆஃப் எனி கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் வில் பி எசென்ஷியல்னு கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஆர்பி கோரக்பூரில் மட்டும்தான் இருக்குது. அதனால் இதை பற்றி நம்ம வந்து யோசிக்க தேவையில்லை. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன்றது கொடுத்துருக்காங்க. கெமிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா டிகிரி இன் கெமிக்கல் டெக்னாலஜி வந்து படிச்சிருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி மெட்ரலஜிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் பார்த்திங்க அப்படின்னா மெட்ரலஜிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஈக்குவலண்ட் படிச்சிருந்தாலும் ஓகே தான். ரெண்டுக்குமே வந்து எனி கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் வந்து எசென்ஷியலாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் ஜென்ரல் சர்வீஸு, டிஆர்எஸ்ஸு, டிசைனு, டிஆர்டி, ஒர்க் ஷாப்பு இது எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கல் படிச்சிருக்கலாம், எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கலாம், 3 years டிப்ளமோ படிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா பிஇ படிச்சிருக்கணும். ஓகேவா? அதோட பேசிக்ஸ் சப்ஸ்ட்ரீமில் கூட எதுனாலும் ஓகே தான். அடுத்து ஜூனியர் இன்ஜினியர் சிவில், பிவே, பிரிட்ஜு, டிசைன் ட்ராயிங் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 3 years டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் பிஎஸ்சி இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தால் போதும். அப்படி இல்லை அப்படின்னா பிஇ, பிடெக் ஏதாவது ஒன்று. அடுத்து ஜூனியர் இன்ஜினியர் ஒர்க்ஸ் அண்ட் ரிசர்ச்சு, டிசைனு, சிவில் ஒர்க் ஷாப் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான். டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் பிஎஸ்சி இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் பிஇ, பிடெக் இதில் ஏதாவது படிச்சிருந்தாங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் ஆவாங்க. அடுத்து ஜேஇ ட்ராக் மிஷினை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா சிவிலை தவிர மோஸ்ட்லி மற்ற எல்லாமே வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிளாக இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜேஇ மெக்கானிக்கல் கேரேஜ் வேகனு, டிசைனு, ஒர்க் ஷாப்பு, டீசல் மெக்கானிக்கல் பவரு, மெக்கானிக்கலு ப்ரொடக்ஷன் யூனிட்டு இது எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா 3 years டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, மேனுஃபேக்சரிங், மெக்கட்ரானிக்ஸு, இண்டஸ்ட்ரியல், மெஷினிங்கு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோலு, டூல்ஸ் அண்ட் மிஷினிங்கு, டூல்ஸ் அண்ட் டை மேக்கிங், ஆட்டோமொபைல், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இதில் ஏதாவது படிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க எலிஜிபிள் ஆவாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பிஎஸ்சி வித் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மினிமம் வந்து 45% மார்க் வந்து எடுத்துருக்கணும். அடுத்து ஜேஇ டீசல் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப் இது ரெண்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த 3ல் ஏதாவது ஒன்று படிச்சிருந்தோம்னா நம்ம வந்து இதை வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த போஸ்ட் எல்லாமே வரப்போகிற 26லேருந்து 31 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இதில் ஏதாவது படிச்சிருந்தாங்க அப்படின்னா டிப்ளமோ அப்படி இல்லைனா பிஇ, பிடெக் இது படிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த போஸ்ட் எல்லாத்துக்குமே எலிஜிபிள் ஆவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல் சூப்பரண்டுக்கு பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 3 years டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் எனி டிசிப்ளின் எந்த டிசிப்ளினில் வந்து படிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து எலிஜிபிள். ஹையர் குவாலிஃபிகேஷன் சச்சஸ் பிஇ, பிடெக் ஆல்சோ அக்செப்டபிள் இன் வியூ ஆஃப் 3 years டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் இன் த சேம் டிசிப்ளின் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜேஇயை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் தான், ஆனால் வந்து பிஇ படித்தவங்களும் வந்து எலிஜிபிளாக இருப்பாங்க. பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஆர்பி சென்னையை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 652 வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு எப்படி வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது, அதோட ஒர்க்கிங் நேச்சர் என்ன அப்படின்றத பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். போன டைம் பார்த்திங்க அப்படின்னா 1200 பக்கம் வந்து வேகன்சி வந்துருந்தது. இந்த டைம் வந்து 652 வேகன்சி தான். அதனால் கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகமாகும். ஆர்ஆர்பி சென்னையில் வந்து காம்படிஷன் கம்மின்றதுனால வேறு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இதுக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதனால் நம்ம வந்து எந்த அளவுக்கு காம்படிஷன் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நமக்குன்னு ஒரு சீட்டு வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா
இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் வந்து ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ரிசல்ட் வந்து இன்னும் வரலை, வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து எலிஜிபிள் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் 1 மினிமல் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் அவங்க வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸாம் குரூப்பில் வந்து ஒரே ஒரு எக்ஸாம் குரூப் தான் வந்து எடுப்பாங்க. 11-7 போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல் அண்டு மெட்டாலஜிக்கல் சூப்பர்வைசர் எக்ஸாம் குரூப் தான் வந்து அவங்க செலக்ட் பண்ணணும். ஓகேவா? நம்ம வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது அந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கிறோமா, அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கிறோமான்றதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து இந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகேவா? எப்படி வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது அப்படின்றத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இன்கேஸ் வந்து அந்த மெடிக்கலில் வந்து நீங்கள் சூட்டபிள் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அல்டர்னேட்டிவ் அப்பாயின்மெண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்டு என்னென்ன இருக்குது, மெடிக்கல் எக்ஸாமில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை பற்றி ஒரு வீடியோ போடுவேன். அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கறது, அந்த ஜாபோட நேச்சர் என்ன, அதை பற்றி வந்து இன்னொரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். அப்புறம் எக்ஸாமுக்கு வந்து எப்படி படிக்கிறது, டீட்டெயிலாக வந்து ஒரு ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து அதை பற்றி ஒரு வீடியோ வந்து நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுவேன். இந்த நோட்டிஃபிகேஷனில் எதுவும் வந்து உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாம் வந்து நான் எப்படி கிளியர் பண்ணேன் அப்படின்றதுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வேணால் பார்த்துருங்க. ஓகேங்களா? அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதில் போய் நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுலேயும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.